ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கத்துரியவர்களே, வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் கோவமா இருக்கிறீங்கன்னு வாங்கிங்களேன். ஒன்று ஒரு வெள்ளை பேப்பரில் யாரையாவது இப்போ ஜான் பாஸ்கோ திட்டணும்னு வச்சுங்களேன், கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டணும்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக எழுதுங்க. கம்நாட்டி அவன் இவன் காணாமனா உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையில் இருக்கிற கெட்ட வார்த்தைகள்லாம் எடுத்து எழுதி ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு அப்படியே கீழ்ச்சிடுங்க. மனம் அப்படியே குளுமையாயிடும். ஆமாம் இல்லையா? ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே போய் கத்துங்க. வாழ்ன்னு அவன் பேரை சொல்லி தலைவனா அவன் அல்ல கையா நொல்ல கையா எவனோ ஒருத்தவன் மொண்டாட்டியா பிள்ளையா யாரையோ உங்களுக்கு திட்டுணுமா பயங்கரமாக கத்துங்க. கத்தி தொண்டை வத்தி போச்சுன்னா கூலாகிடுதுங்க. இல்லையா? அந்த ரூமுக்குள்ளே ஏதாவது சட்டிப்பானை அது இது ஏதாவது கிடக்கும் பழசுங்க. ஆமாம், காயலாங்காடியிலேருந்து வாங்கிட்டு வாங்க, போட்டு வைங்க. போட்டு டமால்னு அடித்து உடச்சி தூக்கி போடுங்க, கூலாயிடலாம். சரி, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு ஜென் கதை இது. ஆமாம், கெய்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஞானி, பயங்கரமான ஞானி அந்த ஊரில். அப்போது அவரை பார்க்கறதுக்காக அந்த ஊர் குயாட்டோ சொல்லிட்டு அந்த குயாட்டோ மேயர் என்ன பண்ணுறாரு, போகிறார் ஞானியை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஞானியை பார்க்கறதுக்கு முன்னால் அங்கே சர்வன்ஸ் இருப்பாங்கல்ல, அப்போ அதில் ஒருத்தர் அதான் இப்போ சர்வன்ஸ் இல்லாமல் இல்லை யார் வாட் இஸ் இட் மேன் என்னமோ சொல்லுவீங்களாப்பா, பியூனு இல்லை வேறு யார் மாணவன் எவனோ ஒருத்தவன் அவன்கிட்ட அவன் கார்டு கொடுக்குறார், தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து, நான் ஞானியை பார்க்க வந்திருக்கேன்னு பிச்சோடு அப்படின்னு அவன் அந்த கார்டு எடுத்துகிட்டு போகிறான். ஞானிகிட்ட கொடுக்குறான். ஞானி வாங்குறாரு, பார்த்துட்டு எனக்கு யாருன்னு தெரியாது போகிறேன், எனக்கு யாரும் தெரியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுன்றாரு. அவன் அந்த கார்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு போய் நேராக அவர்கிட்ட அந்த குயாட்டோ மேயர் இருக்கிறாருல, ஆமாம், அவர்கிட்ட கொடுத்து வர்றான். கொடுத்த உடனே அவர் பார்க்குறாரு. என்ன யார் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார் அப்படிலாம் ஒரு அழுவில். உடனே அந்த குயாட்டோ மேயர் கிட்டாக்கின்னு இருந்தது இல்லையா, அந்த குயாட்டோன்றது அந்த ஊர், மேயர்ன்றது அவன் பார்க்குற புறம்போக்கு வேலை. அதை அழிச்சிட்டு இப்போ கொண்டு போய் கொடு அப்படின்னாலும் அவன் எடுத்துகிட்டு போனான். இப்போ கொண்டு போனோடனே அந்த காடை ஞானி வாங்கினார். பார்த்தாரு, அதில் அந்த அழிக்கப்பட்டிருந்தது, குயாட்டோ நகர மேயர் என்பது அழிக்கப்பட்டு கிட்டாக்கி அப்படின்னு இருந்தது. ஓ மை ஃப்ரெண்ட் கிட்டாக்கி, உடனே அவனை வர சொல்லுனார். இதுதான் உண்மை, ரைட்டா? இதுதான்ப்பா உண்மை. நீ தலைவன் கிளைவன் மயிறு மண்ணாங்கட்டி ஊரை ஏமாத்தின, ஊரில் இருக்கிற பொண்ணெல்லாம் வேலை பார்த்தா அப்படி இல்லைடா, நண்பன் அதுதான் முக்கியம். உன் தொழில் முக்கியம் இல்லை,